வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. விழுப்புரத்தில் அதிமுகவின் இரு தரப்பினர்களுக்கிடையே மோதல், போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து வி சண்முகம், வேலுமணி அதிமுகவின் தலைமையை முழுமையாக கைப்பற்றி வருகிறார்கள். தற்பொழுது நமது அம்மா நாளிதழின் முழுமையான அதிகாரத்தை வேலுமணி அவர்கள் கைவசம் வைத்துவிட்டார். மேலும் புதிதாக 17 மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி நியமித்த நிலையில் விழுப்புரத்தில் புதிய மாவட்ட செயலாளர் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வரக்கூடாது, விழுப்புரத்தில் உள்ள அதிமுகவின் அலுவலகத்திற்கு வரக்கூடாது. ஒட்டுமொத்தமான எதிர்ப்புகளை வி சண்முகத்தின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் குவிந்ததால் போலீஸ் பாதுகாப்புகள் விழுப்புரத்தில் குவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு வந்ததை தொடர்ந்து பல்வேறு குழப்பங்கள் அதிமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களுடன் இணக்கமாக செயல்பட்டு அமைச்சரவையில் இடம்பெற்று எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் ஆளுமையாகவும் திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்காகவும் வி சண்முகம் அவர்கள் எடப்பாடியிடம் கூறியுள்ளார். ஆனால் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை வழங்கக்கூடாது என்று எடப்பாடி அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார். கட்சிக்கு பொதுச் செயலாளர் நான் தான், எனது முடிவுகளை இறுதியானது என்று பேசியதுதான் ஒட்டுமொத்த அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய பிளவுகள் அதிகரித்தது. வேலுமணியின் தரப்பினர்களுக்கு சுமார் 24 எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கும் தற்பொழுது மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. இதனால் பதற்றமான சூழல்கள் நிலவிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதிமுகவின் அலுவலகங்களில் போலீஸ்கள் குவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விழுப்புரத்தில் வி சண்முகம் ஆதரவாளர்கள் கொஞ்சம் அதிகமாக எடப்பாடியின் ஆதரவாளர்களை சுற்றி வளைத்துள்ளனர். இதனால் தான் போலீஸ் பாதுகாப்புகள் விழுப்புரத்தில் கூடுதலாகவே போடப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகி என்று அன்றைக்கு OPS அவர்கள் கூறினார். ஆனால் அன்றைக்கு யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது கூட இருக்கக்கூடியவர்களை எடப்பாடி துரோகி என்று கூறுவதுதான் OPS அவர்களுக்கு தற்பொழுது சந்தோஷமாகவே இருக்கும். ஏனென்றால் அவர் திமுகவில் இணைந்து விட்டார். இருந்தபோதிலும் கூட இதைத்தான் நான் அன்று கூறினேன், உங்களுக்கு வந்தால் அது ஒட்டுமொத்த காயம், எங்களுக்கு வந்தால் வேடிக்கையாக பார்ப்பதா என்று தற்பொழுது நிர்வாகிகளுடன் அதை பேசி சிரித்துள்ளார். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு குடும்ப நிர்வாகிகளை அதிமுகவிற்குள் வரவழைத்து தனது கட்டுப்பாட்டிற்கு அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எடப்பாடிக்கு இருக்கிறது. இதனால்தான் தன்னிச்சையான முடிவுகளை பல எடுத்து கிட்டத்தட்ட 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியிற்கு எடப்பாடி வகுத்துவிட்டார். இனியும் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று வி சண்முகமும் மற்றும் வேலுமணியும் அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியது சரியா தவறா, இந்த பிரச்சனை யாரால் வந்தது, யாருடைய தவறு என்பதை தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.